வாங்க குழந்தைகளா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாம்பும் மீனை பற்றி பார்க்கலாமா. ஒரு ஏரியில் நிறைய மீன்களும் பாம்புகளும் வாழ்ந்து வந்துச்சான். முதலில் நட்பு பாராட்டி இந்த இரண்டு இனங்களும் வாழ்ந்து வந்தன. பருவமழை பெய்து ஏரி வற்ற ஆரம்பித்ததும் ரெண்டுத்துக்கும் இடையில சண்டை போட்டு ஏரியை பிரித்து கொண்டு ஒரு இனம் வாழும் இடத்திற்கு மற்றொரு இனம் போகக்கூடாது. மீறினால் எதிரியின் கையில் சரியான உதை கிடைக்கும். இதில் ஒரு விலாங்கு மீன் மட்டும் தந்திரமாக வேஷம் போட்டு ஏரி முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருந்ததாம். பாம்புகள் இடத்திற்கு போகும்போது விலாங்கு தன் நீண்ட உடலையும் பாம்பு போன்ற தலையையும் வைத்து தான் ஒரு பாம்பு என்று காட்டிக்கொள்ளுமாம். மீன்களின் இடத்திற்கு போகும்போது உடலை சுருட்டி மீன் போன்ற துடுப்புகளையும் வாலையும் காட்டி தான் ஒரு மீன் என்று காட்டிக்கொள்ளுமா. இப்படியே ஏமாற்றி பொழுதை ஓட்டி கொண்டிருந்ததாம். இரண்டு இடங்களிலும் உணவு பெற்று ஏரி முழுவதும் சுற்றி திரிந்து வந்ததாம். விலாங்கு வெயில் காலம் அதிகமானது. ஏரி மேலும் வற்றியது. பாம்பு கூட்டமும் மீன் கூட்டமும் தங்கள் இடங்களை நெருக்கியும் குறுக்கியும் அமைத்து கொண்டே வந்துச்சான். ஒரு நாள் இரண்டு கூட்டங்களிலும் ஒன்றன் இருப்பிடத்தை இன்னொன்று பார்த்து கொள்ளும்படி தூரத்தில் அமைக்கும் நிலை வந்ததாம். அப்போது மீனாக விலாங்கு வேஷம் போட்டால் பாம்புகள் பார்த்து தாக்கினவாம். பாம்பாக வேஷம் போட்டால் மீன்கள் கடித்து குதறின. நான் பாம்பும் அல்ல மீனும் அல்ல, விலாங்கு கதறியது. நம்பவில்லை. விலாங்கு முதலிலேயே உண்மையை சொல்லியிருக்கலாமோ என்று நினைத்து கொண்டே அந்த விலாங்கு செத்து போனதாம். நீதி: சுகபோகத்திற்காக பொய் சொல்லி நல்லவன் கெட்டவன் என இருவருக்கும் பொதுவாய் இருக்க எண்ணினால் ஒரு நாள் இருவருமே நம்பாமல் இருவருக்குமே துரோகியாக நேரிடும். பாய் குட்டீஸ்.